நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த வார காணொளி பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பாடத்தை படிப்பதற்கு முன்பாக சிறு ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள பரம்பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காண்டி சுவாமி, இந்த வேளையில் கூட நாங்கள் இந்த காணொளி பாடத்தை படிக்க வந்திருக்கிறோம். எங்களை நாம் ஆசீர்வதிங்க. நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ச்சியடைய கிருபை செய்யணுமாய் மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார காணொளி பாடத்திற்கான தலைப்பு கிரைஸ்ட் வைஸ். மனன வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 44 46 வரை. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வார பாடத்தில் நம்ம மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 32 53 வரை இருக்கிற சிலுவை பாடுகள், இயேசுவின் சிலுவை பாடுகளையும் அவர் நம்மளுக்காக மரித்ததை குறித்தான ஒரு செய்தியை நம்ம பார்க்க இருக்கோம். கிறிஸ்து சிலுவையில் மரித்தப்போ கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு சிறந்தவராகவும் கடைசி நம்பிக்கையாகவும் இருந்தார்னு பார்க்குறோம். கிறிஸ்து சிலுவையில் மரித்தப்போ கிறிஸ்துவர் நம்ம ஒரு சிறந்தவராகவும் அவர் நமக்கு கடைசி நம்பிக்கையாகவும் இருக்கிறாருன்னு பார்க்குறோம். சிலுவை அப்படின்றது வெறும் ஒரு மரம் மட்டுமல்ல, அது நமக்கான ஒரு அழைப்பாகவும் இருக்குது. இந்த சிலுவையில் தான் நமது கிறிஸ்து வேதனையில் துடிக்கிறாருன்னு பார்க்குறோம். நியாயமானவர்களுக்காகவும் அநியாயமானவர்களுக்காகவும் மரிக்கிறார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சுமத்தினாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கிறிஸ்துவானவர் மௌனமாக இருக்கிறார்னு பார்க்குறோம். அவர் நினைத்திருந்தார் வானத்திலிருந்து பல கோடி தூதர்களையும் நட்சத்திரங்களையும் படைப்படியாக அவர் வச்சிருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவானவர் மனுஷர்களுக்காக அந்த இடத்துல மௌனமாக இருந்து நமக்காக பலியானார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த சிலுவை நோக்கி நிற்கும் பொழுது தான், இந்த சிலுவை பார்க்கும் பொழுது தான் நமக்கு மன்னிப்பு, தாழ்மை, தியாகம் அப்படின்ற ஒரு குணங்கள்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னு பார்க்குறோம். வசனம் இப்படியாக சொல்லுது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போது இந்த சிலுவை நோக்கி பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு பார்க்குறோம். இந்த பாடத்தில் சிலுவை நோக்குங்கள் அப்படின்றப்போ சிலுவையை அனுபவிப்பதற்கான ஒரு சான்ஸை தருகிறது. இந்த சிலுவையில் இயேசுவானவர் மன்னிக்கவும், தன்னலமிக்க வாழ்க்கை வாழவும், தாழ்மையாக இருக்கவும் நம்மை அழைக்கிறார். பரலோகத்திலும் ஒரு பரிசு ஸ்தலம் உண்டு. அது மனுஷன் உண்டாக்கின ஒரு ஸ்தலம், ஒரு பரிசு ஸ்தலமாக இல்லாமல் தேவன் உண்டாக்கின அவருடைய சொந்த பேட்டர்னில் உண்டாக்கின ஒரு பரிசு ஸ்தலமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்தில் எப்படி ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் பணியாற்றினாரோ அதே போல் பரலோகத்திலும் இயேசுவானவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்காருன்னு பார்க்குறோம். 1844ஆம் ஆண்டு மாபெரும் ஏமாற்றம். 2003 ராப்பகல் முடிவு காலத்தில் இயேசுவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நுழைந்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இது அவருடைய 2ஆம் கட்ட நிலையான பரிந்து பேசு. நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 2ஆம் கட்ட பரிந்து பேசுகிற ஊழியமாகவும் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும் போதுமானவர் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பலாம். அநேகர் சொல்லலாம், நான் தவறான காரியங்களை செய்கிறதில்ல, தவறான காரியங்கள் என்கிட்ட வந்தாலும் நான் அதை விட்டு விலகி போகிறேன், தேவ காரியங்களை முன்னின்று நடத்துகிறேன், ஆலயத்துக்கு தவறாமல் போகிறேன், அநேக நன்மையான காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணினாலும் சில சந்தேகங்கள் கடவுளை பற்றி இருந்து கொண்டே தான் இருக்குது. இதை தான் தேவன் முற்றிலுமாக விரும்பவில்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 18 இப்படியாக சொல்கிறது. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. கோல்டன் கேட் பிரிட்ஜ் அப்படின்ற இந்த பிரிட்ஜை கட்டும் பொழுது 23 பேர் மரித்து போகிறாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த பிரிட்ஜை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வலை எதுவுமே விரிக்காமல் அதற்கான ஒரு காரியங்களும் செய்யாமல் வேலை நடந்து கொண்டிருந்ததுனால
சில தவறுகள்னால வேலை செய்யும் பொழுது அந்த 23 பேர் வந்து மேலேருந்து கீழே விழுந்து மரித்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வலையை கட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது. 10 பேர் வந்து கீழே விழுகுறாங்க. ஆனால் வந்து அந்த வலை மூலமா வந்து காப்பாற்றப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, அவங்க அந்த 10 பேரையும் வந்து மீட்டு அந்த 10 பேரையும் மீட்டு பாதுகாப்பு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதன் மூலமா வந்து அந்த வேலை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து துரிதமா வந்து இந்த வேலை நடக்குது. 25% துரிதமாக அந்த வேலையை அ அதிகரித்து அந்த வேலை வந்து சீக்கிரமா முடியுதுன்னு பார்க்குறோம். சிலுவைக்கு கீழேயும் ஒரு வலை இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுதான் தியாகம், கிருபை எல்லாமே. நம்முடைய ரட்சிப்பு உறுதியா இருக்கும்பொழுது தான் நம்ம பயமில்லாம வாழலாம். நம்முடைய ரட்சிப்பு உறுதியா இருக்கும் பொழுது தான் நம்ம பயமில்லாமல் வாழலாம். நமக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். தேவனை நோக்கி நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஒரு குறைவின்றி, பயமின்றி நம்ம வந்து வாழலாம்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சிலுவை தூக்கி போகையில சிரேனே ஊரானாகிய சீமோனை வந்து அந்த வீரர்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிலுவை வந்து சீமோனை தூக்கும்படி வந்து சீமோன்கிட்ட சொல்லி கட்டளையிடுறாங்க. இந்த சிலுவையில் பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னமே தீர்க்கதரிசியால் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். வசனம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 35 பார்க்குறோம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் ஆடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிறகு 45ஆம் வசனத்தில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு சத்தமிட்டு கூப்பிட்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதை சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இந்த மக்கள் வந்து நினைக்கிறாங்க, இவர் வந்து எலியாவை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. அந்த ஜனங்களில் ஒரு நபர் ஓடி போய் கடற்கலன் எடுத்து வந்து அதை காடியில் துவைத்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து குடிக்க கொடுக்குறாங்க. வேறு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுமையாக இருங்க, இவரை ரட்சிப்பதற்கு, இவரை காப்பாற்றுவதற்கு வந்து எலியாவானவர் வருவார் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம். இயேசுவானவர் மறுபடியும் வந்து சத்தமிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு அவரோட உயிரை வந்து விடுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிலுவை மரணம் அப்படின்றது வந்து ஒரு கொடிய வகையான தண்டனை முறைகளில் ஒன்று. இந்த முறை வந்து பெர்சியர்கள், ரோமர்கள், கலாத்தியர்கள் இவங்க கொண்டு வந்த ஒரு தண்டனை முறைகளில் ஒன்று தான் இந்த சிலுவை மரண தண்டனை. இந்த தண்டனை முறை வந்து கிறிஸ்துவுக்கு முன் 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்த ஒரு தண்டனை முறையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டைன் மன்னர் வாழ்ந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த தண்டனை முறை வந்து நிறுத்திடுறார். ஏன்னா கிறிஸ்துவானவருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக இந்த தண்டனை முறையை வந்து அவர் நிறுத்துகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். இந்த சிலுவை தண்டனை முறையில் அந்த சிலுவையோட ஷேப் வந்து பல வகையான ஷேப்பில் இருக்குன்னு பார்க்குறோம். டி ஷேப்பில் இருக்கும், சிலதில் வந்து லேட்டின் கிராஸில் இருக்கும். நபர்களை வந்து தண்டனைக்குள்ளாக செலுத்துவாங்க. சிலர் வந்து கயிர்களால் கட்டுவாங்க, கைகளையும் கால்களையும். சிலரை வந்து ஆணிகளால் கைகளில் ஆணிகள் அடிப்பாங்க, காலில் வந்து ஆணிகள் அடிப்பாருன்னு பார்க்குறோம். இப்படி தொங்குகிற நபர்களுக்கு சிலர்களுக்கு வந்து அந்நேரமே வந்து மரணத்துக்குள்ளாக போயிடுவாங்க. சிலர் வந்து சில நேரங்கள் கழித்து, 1 நாள் கழித்து, 2 நாள் கழித்து, இந்த மாதிரியான நாட்கள் கடந்து தான் வந்து அவங்க வந்து மரணத்துக்குள்ளாக போவாங்கன்னு பார்க்குறோம். தாகத்தினாலேயும், சோர்வுனாலேயும், மூச்சு திணறனாலையும் வந்து அவங்க வந்து மரணத்தை வந்து சந்திப்பாங்க. ஆனால் இயேசுவானவர் இதில் வர ஒரு காரணத்தினாலும் இல்லாமல் நமக்காக வந்து நம்முடைய பாவத்துக்காக அவர் பலியானார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார், சாத்தானானவன் தோல்வியை சந்தித்தான்னு பார்க்குறோம். சாத்தானுடைய முழு திட்டம் என்னன்னா, ரட்சிப்பை வந்து அவன் தடுக்கணும், ரட்சிப்பை வந்து முற்றிலுமாக உடைக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் அவன் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த சிலுவை மரணத்துக்கு அப்புறம் சாத்தானுக்கு அவனுடைய மரணம் வந்து நெருங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் வந்து அவனுக்கு வருது. பின்னர் சாத்தானுக்கு அடுத்து அவனோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, இயேசு வந்து மரித்தார், பரமேறி போனார். அதுக்கடுத்து வந்து அவனோட டார்கெட் என்னன்னா, அவரோட இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசித்து அவர் வழியில் நடக்கிற அவங்களோட விசுவாசிகளுக்கு தான் வந்து விசுவாசிகள் மேலே தான் சாத்தானுடைய
நோக்கங்கள்லாம் இருந்து அவருடைய டார்கெட் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அதனால தான் வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் அநேக சோதனைகளையும் அநேக பாடுகளையும் நம்ம அனுபவித்து வரோம். இது வந்து சாத்தான் செய்கிற ஒரு வழியாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எல்என் ஜி ஒயிட் அம்மையார் இப்படியாக சொல்கிறாங்க, யார் யாரெல்லாம் சிலுவையின் கீழ் நிற்கிறார்களோ, அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தில் மூழ்கியவர்களாக சாத்தானின் சோதனைக்கு ஜெயித்து வெற்றி சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஸோ நம்ம சிலுவையின் நிழலில் இருப்பவர்களாக, சிலுவையை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கும் பொழுது அவர் காட்டிய குணங்கள், மன்னிப்பு, அன்பு, தாழ்மை போன்ற எல்லாத்தையும் நம்மளும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 13-14. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனுக்கும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்படும். கண்டிப்பாக அவருடைய கிருபை இல்லாட்டி நம்மளுக்கு ரட்சிப்பு அப்படின்றது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் நம்ம கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை நம்ம காணுவோம், ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம்னு பார்க்குறோம். ஸோ இந்த பாடத்தில் முக்கியமான கருத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிலுவை அப்படின்றது ஒரு முடிவு மட்டுமல்ல, அது ரட்சிப்புக்கான ஒரு துவக்கமாகவும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ சிலுவை நோக்கி பார்ப்போம். தேவன் செய்தது போல, தேவன் காட்டியது போல அந்த தாழ்மையும் அன்பையும் மன்னிப்பையும் நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து தேவனுடைய மகிமைக்கு